ஸோ யூ ஹவ் கிரியேட்டட் தி நம்பர் 2 ஆர்கிடெக்ட்ஸ் கம்யூனிட்டி இன் இந்தியா இல்லையா? ஸோ ஒரு கம்யூனிட்டி பேஸ்ட் க்ரோத்துங்கிறது இன்றைக்கி நிறையா எம்எஸ்எம்இ ஃபவுண்டர்ஸ் வந்து தேர் நாட் ஃபோக்கஸிங் ஆன் கம்யூனிட்டி வந்து பெருசாக நினைக்கிறதில்ல. ஏன்னா இன்றைக்கி கஸ்டமர்ஸே ஒரு கம்யூனிட்டியாக மாற்றலாங்கிற ஒரு ஐடியா கூட அவங்களுக்கு கிடையாது. ஸோ இந்த கம்யூனிட்டி லெட் க்ரோத் ஃபார் அ பிஸ்னஸ், இதை பற்றி கேன் யூ ஸ்பீக்ஸ்? ஓகே, இந்த ஐடியா எப்படி வந்ததுன்னா, ஸோ ஐ டோல் மை ப்ரீவியஸ் ஃபார்மில் ஐ வாஸ் ஒன் ஆஃப் மை ரோல் வாஸ் டு மேக் என்டர்பிரினர்ஸ். அவங்களுக்கு என்னோட பிஸ்னஸ் நாலேஜை ஷேர் பண்ணணும். சீனியர் ஆர்கிடெக்டாக வராங்கன்னா அவங்கள அசோசியேட் ஆகணும். ஓகே, அப்போ நாலேஜ் ஷேர் பண்ணும்போது ஐ ரியலைஸ் வாட் வாஸ் லேக்கிங், இதெல்லாம் பண்ணோம். அப்போ வெளியில் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ நான் அங்கேருந்து மூவ் ஆன் ஆகும்போது ஐ வாண்டட் டு ஸ்டார்ட் மை ஓன் ஃபர்ம், பட் ஐ வாண்டட் டு கிரியேட் அன் இம்பாக்ட். I want to be the most famous architect in the country. Okay, architect SSR na should be the most famous architect. That's my long term mission. And I want to positively create. When I say famous na படத்துல நடிச்ச அந்த மாதிரிலாம் இல்லை. By impacting the industry in a positive way, for setting a vision for 2075, which many of them not even thinking, I have a vision of how architecture should be practiced in 2075. இப்போ நான் தனியாக போய் இதை பேசிகிட்டு இருக்க முடியாது. ஐ நீட் டு ஸ்பீக் டு அன் ஆடியன்ஸ், ஐ நீட் டு ஸ்பீக் டு அ கம்யூனிட்டி. அப்போ என்னென்னலாம் கம்யூனிட்டி இருக்குன்னு பார்த்தா, தேர் ஆர் லாட் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்டு கம்யூனிட்டிஸ், சம் ஹேவ் லீகல் ஸ்டேட்டஸ், சம் ஹேவ் அஃபிஷியல் ஸ்டேட்டஸ், எல்லாமே இருக்குது. அதெல்லாம் போய் பார்க்கும்போது த வே தே ஆப்ரேட், தே ஹேவ் தேர் ஓன் கோல்ஸ், த வே தே ஆப்ரேட் ஃபங்க்ஷன், அதெல்லாம் பார்க்கும்போது இட் வாஸ் நாட் மேட்சிங் ஆஃப் வாட் மை எக்ஸ்பெக்டேஷன் வாஸ் ஆர் வாட் ஐ தாட் த ஆர்கிடெக்ட்ஸ் ஃப்ரெட்டர்னிட்டி நீடட். இப்படிலாம் இதெல்லாம் அவங்க பண்ணலாம், இதெல்லாம் அவங்க பண்ணலாம், இதெல்லாம் அவங்க பண்ணலான்னா, இப்படிலாம் பண்ணுற மாதிரி ஒரு கம்யூனிட்டி வேணும்னா நீ தான் ஆரம்பிக்கணும். இது என் சீனியர் ஒருத்தர் ஒரு ஜோக்காக ஒரு ஈவெண்ட்டில் சொன்னார். சரி, நம்ம பண்ணணும்னா என்ன பண்ணோம், என்ன கம்யூனிட்டி, வாட்ஸ்அப் குரூப் கேன் பி அ கம்யூனிட்டி. ஓகே, கம்யூனிட்டினா என்னென்னா ஹோமோஜினஸ் செட் ஆஃப் பீப்புள் ஹூ கம் டுகெதர் ஃபார் அ காமன் காஸ். அவ்வளோதான் என்னோட பொறுத்த வரைக்கும் கம்யூனிட்டி. அண்ட் யூ ஃபீல் த ஓனர்ஷிப், யூ ஷுட் ஃபீல் தட் ஐ எம் பார்ட் ஆஃப் இட். ஸோ இதை வச்சு தான் தென் ஐ தாட் ஓகே, பிஸ்னஸ் நாலேஜ் சொல்லித்தரதுக்கு ஆர்கிடெக்சரில் கம்யூனிட்டி கிடையாது. அதனால் ஐ ஸ்டார்டட் DHub. இட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் நேம், பட் 3 months ஐ சேஞ்ச் த நேம் டு DHub ஃபார் ஆர்கிடெக்ட்ஸ். பிராண்டிங் பர்பஸ்க்காக ஐ கெப்ட் இட் அஸ் இந்தியாஸ் நம்பர் 2 ஆர்கிடெக்சர் கம்யூனிட்டி. இட் இஸ் நாட் த பெஸ்ட், இட் இஸ் நாட் த லாங்கஸ்ட், இட் இஸ் நாட் த லார்ஜஸ்ட், அந்த அப்ஜெக்டிவ்லாம் இல்லாமல் இட் இஸ் இந்தியாஸ் நம்பர் 2 ஆர்கிடெக்சர் கம்யூனிட்டி. நம்பர் 2 இன் வாட்? இன் சால்விங் த ப்ராப்ளம். நம்பர் 1 யாருன்னு நான் சொல்லவும் மாட்டேன். தட் இஸ் நாட் மை ஜாப். இன்வேரியபிளி அது பிராண்டிங் சீக்ரெட் என்னென்னா, நம்பர் 2ன்னு சொல்லும் போதே தே வில் ஆஸ்க் ஹூஸ் நம்பர் 1, விச் மீன்ஸ் தே ஆர் அக்செப்டிங் மீ அஸ் நம்பர் 2 சப்கான்ஷியஸ்லி. ஒரு 100 கம்யூனிட்டி இருக்குது ஆல்ரெடி, அதில் நம்மளை எடுத்தோடனே தூக்கிட்டு போய் நம்பர் 2ல் வைக்கிறாங்க இல்லையா? ஸோ ஐ தாட் இட் வாஸ் அ குட் பிராண்டிங். இது யூ ஆல்சோ ரிமெம்பர் தட். ஸோ அந்த மாதிரி வச்சோம். த பர்பஸ் வாஸ் டு கிரியேட் அன் ஆர்மி ஆஃப் ஆர்கிடெக்ட்ஸ் ஹூ வில் ப்ராக்டிஸ் கான்ஃபிடென்ட்லி அண்ட் எத்திக்கலி அண்ட் டு டேக் ஆர்கிடெக்சர் டு த மாசஸ். எங்களோட ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸுக்கு, ஐடென்டிட்டி கிரைசிஸ் தட் எக்ஸிஸ்ட் இன் த ஆர்கிடெக்சர் ஃப்ரெட்டர்னிட்டி, என்னோட ப்ராப்ளம், நான் ஐடென்டிஃபை பண்ண ப்ராப்ளம் என்னென்னா, ஆர்கிடெக்ட்ஸ் என்ன பண்ணுவோன்னு காமன் பீப்புளுக்கு தெரியல. People know what a fashion designer does. People know what a movie director does. People know what a music director does. People know what a lawyer or a doctor does. What does an architect do? Civil engineer மாதிரின்ல தான் ஆரம்பிக்கிறோம் ஒன்றும். So they don't know what an architect does. Whose mistake is it? It's all the mistake of my previous yesteryear architects, including mine. We never spoke to the people on what we do. Moviesலேயும் இதை பற்றி கரெக்டாக வராது. ஆர்கிடெக்ட் வாங்க இன்ஜினியர் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. We don't explain it. பாப்புலர் கல்ச்சரில் இருக்காது. அண்ட் lot of famous people who are architects, like Aishwarya Rai started studying architecture. Ratan Tata is an architect. Ritesh Deshmukh, அவர் ஆர்கிடெக்ட். ரெமோ ஃபெர்னாண்டஸ்னு ஒருத்தர் இருக்காங்க. வருண் சக்கரவர்த்தி இஸ் அன் ஆர்கிடெக்ட். நிறைய பேர் இருக்காங்க. இப்போ லாட் ஆஃப் மூவி டைரக்டர்ஸ் ஆர் ஆர்கிடெக்ட்ஸ், ரைட்? இவங்கெல்லாம் வெளில வரும்போது நம்ம ஆர்கிடெக்ட்னு சொல்ல மாட்டாங்க. அண்ட் ஈவன் இஃப் தே சே தே ஆர் ஆர்கிடெக்ட்ஸ் ஃபார் தே ஆர் ஃபேமஸ் ஃபார் அ டிஃப்ரெண்ட் ரீசன், நாட் ஆர்கிடெக்சர். ஸோ ஆர்கிடெக்சர் இஸ் ஓவர் ரேட்டட், ஆர்கிடெக்ட்ஸ் ஆர் அண்டர் ரேட்டட். இது ஒன்னொரு என் கம்யூனிட்டியில் ஒரு மெம்பர் சொன்னது. ஒரு பில்டிங் பார்க்கணும், அழகாக இருக்குது அப்படின்னு பார்ப்போம், சூப்பராக இருக்குல்ல, செம்ம ஸ்பேஸ், செம்ம தியேட்டர், செம்ம மால். யார் ஆர்கிடெக்ட் கேட்டதே கிடையாது. நம்ம ஒரு பாட் நல்லா இருக்குன்னா யார் மியூசிக் டைரக்டர்னு கேட்போம் இல்லையா? அது இங்கே இருக்காது. ஸோ இந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ் வாஸ் தேர். ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன்னா, எங்களோட ஐடென்டிட்டி கிரைசிஸ் இங்கே நாங்கள் என்ன பண்ணுறோன்னு தெரியாததுனால தான் பீப்புள் வீடு கட்டும்போதோ ஆஃபீஸ் போடும்போதோ முதல்ல ஆர்கிடெக்ட்டை போகணும்னு தெரில, அவங்க இன்ஜினியர்ஸ்ட்டை போகிறாங்க. இன்ஜினியர்ஸ் ஆர் குட் இன் கன்ஸ்ட்ரக்ஷன், தே ஆர் குட். வி ஆர் நாட் எஜுகேட்டட் டு டூ கன்ஸ்ட்ரக்ஷன், பட் வி ஆர் எஜுகேட்டட் டு டூ டிசைன், விச் தே ஆர் நாட். அவங்க டிசைன் பற்றி அவங்களுக்கு ஒரு மாடியூல் கூட கிடையாது. இன்ஜினியர்ஸ் 8 செமஸ்டரில் ஒரு மாடியூல் கூட டிசைன் பற்றி கிடையாது. பிகாஸ் தே ஆர் டூயிங் கன்ஸ்ட்ரக்ஷன், அவங்களுக்கும் ஆட்டோகேட் தெரியும், அதனால பிளான்லாம் போடுறாங்க. ஸோ வி ஸ்டடி ஃபார் பிகமிங் அ டிசைனர். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது த ஃபர்ஸ்ட் திங் ஐ தாட் வாஸ் டேக்கிங் ஆர்கிடெக்சர் டு த மாசஸ் வாஸ் இம்பார்ட்டன்ட். அதனால தான் நான் இந்த கல்ச்சரல் ஷோஸ் ஆர்கிஐடி பண்ணுவேன். ரீல்ஸ் போடும்போது கூட ஐ புட் மை நேம் அஸ் ஆர்கிடெக்ட் SSR. அப்படியாவது இவன் யாருன்னு பார்க்கும்போது ஆர்கிடெக்ட்னா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியட்டும், அந்த ஒரு தாட் தான். ரெண்டாவது, வி எக்ஸ்பிளைன், ஐ என்கரேஜ் லாட் ஆஃப் பீப்புள் டு கிரியேட் கண்டென்ட். ஆர்கிடெக்ட்ஸை நீ கண்டென்ட் கிரியேட் பண்ணு,
நீ எனக்கு காம்படிட்டரே கிடையாது, நீ கொலாபரேட்டர். You are creating a market for me. You are expanding the market on my behalf and for all the school children who are studying now who are going to become architects in future. So we are all one. நீ அதனால் கிரியேட் பண்ண யாருக்கெல்லாம் முடியுமோ ஃப்ரீயாக சொல்லி தருவேன். நீ இப்படி கண்டென்ட் பண்ண, அப்படி பண்ண. ஸோ திஸ் தாட் வாஸ் தேர். ஃபர்ஸ்ட் பர்பஸ் டு கிரியேட் அன் ஆர்மி ஆஃப் ஆர்கிடெக்ட்ஸ் வில் ப்ராக்டிஸ் கான்ஃபிடென்ட்லி அண்ட் எத்திக்கலி. நவ் ஒரு ப்ரொஃபஷன் மேலே எப்போ எல்லாருக்கும் மரியாதை வரும்? அவங்க சொசைட்டிக்கு ஒரு இம்பாக்ட் தந்து அவன் ஒரு நல்ல ரெஸ்பெக்டபிள் பொசிஷனில் இருந்தால் தான் மரியாதை வரும். இப்போ லாயர்ஸ் ஏன் எல்லாம் மதிக்கிறோம்? அவங்க தே கிரியேட் அன் இம்பாக்ட். டாக்டர்ஸ் தே கிரியேட் அன் இம்பாக்ட். சார்ட் அக்கௌண்டன்ஸ் தே கிரியேட் அன் இம்பாக்ட். ஸோ யூ ஹேவ் டு கிரியேட் அன் இம்பாக்ட் இன் அ பாசிட்டிவ் வேனா யூ ஹேவ் டு ஏர்ன் வெல். யூ நீட் டு பி ப்ராஸ்பரஸ். அப்போ தான் யூ வில் இன்ஸ்பயர் மோர் பீப்புள் டு பிகம் ஆர்கிடெக்ட்ஸ். நீ கஷ்டப்பட்டுட்டு இருந்தனா உன்னால் அடுத்தவங்களை இன்ஸ்பயர் பண்ண முடியாது. யூ வில் நாட் க்ரோ இன் சைஸ், யூ வில் நாட் ப்ராபகேட் ஆர் டேக் ஆர்கிடெக்சர் டு த மாசஸ். அப்போ உனக்கு ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் நாலேஜ் சொல்லித்தரணும். இந்த பில்டிங் பிளாக்ஸ் வச்சு தான் ஐ கெப்ட் இட் சிம்பிள். Take architecture to the masses and create an army of architects who will practice confidently and ethically. And when will you practice confidently? When you have enough experience, when you know the business skills and ethicalaவும் பண்ணு. கமிஷன் வாங்காதீங்க. டிசைனுக்கு ஃபீஸ் வாங்கிட்டேன்னா கான்ட்ராக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது கிளைண்ட்டுக்கு தெரியாமல் கமிஷன் வாங்காது. ப்ரொஃபஷனல் இது இருக்கணும். ஸோ இதை வச்சு ஸ்டார்ட் பண்ணி என்னால் என்ன முடியுமோ ஐ கெப்ட் டூயிங் இட். I kept sharing the business knowledge. But I am just a drop in the ocean. There are so many lakhs of architects here. There are so many institutions. There are so many educational institutions. There are so many communities. But I think I am one of the first architects in the entire country to teach business to other architects. இப்போ நிறைய official forums of architects இருப்பாங்க இல்லையா, அவங்களாமும் they take it seriously. They understood that this is the need for the young architects. அதை வந்து they started doing it. நம்ம ஏதோ ஒரு impact create பண்ணியிருக்கோம். They think they might look at me as a competitor. நான் எனக்கு காம்படிட்டர்லாம் யாருமே கிடையாது. I know very well I am capable of doing my thing. I am not going to make it tough for any other people. But if they think as a competitor, பரவாயில்ல, நீங்கள் அப்பயாவது பிஸ்னஸ் சொல்லி தரணும்னு இப்போ வருது இல்லை. ஸோ colleges are talking to me, colleges are talking to others on teaching business. So that shift has happened in the last 4-5 years, which I am humbly proud about. But this was the idea. ஸோ இதை வந்து ப்ராபகேட் பண்ணணும். அண்ட் இது வந்து என்னென்னா ஃபுல் டைமாக பண்ணணும். ஓகே, வாட் ஐ லேர்ன்ட் வாஸ் இந்த 5 இயர்ஸில் இதை ஃபுல் டைமாக பண்ணணும்னா ஐ நீட் டு லீவ் ப்ராக்டிஸ். ஏன்னா ப்ராக்டிஸ் இஸ் வாட் இஸ் மை பிரெட் அண்ட் பட்டர். ஐ கெப்ட் க்ரோயிங் த கம்யூனிட்டி அட் த காஸ்ட் ஆஃப் மை ஓன் ப்ராக்டிஸ், விச் மெனி பீப்புள் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். தே திங்க் தட் தேர்ஸ் லாட் ஆஃப் மணி ஹியர். இந்த இடத்துல மணிலாம் கிடையாது. இங்கே வந்து ஒரு நேம் இருக்கும், வி ஆர் கிரியேட்டிங் அன் இம்பாக்ட், நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவான். பட் ஆக்சுவல் மணி கம்ஸ் ஃப்ரம் மை ஆக்சுவல் ப்ராக்டிஸ். ஸோ இதை பாதி டைம் கூட இங்கே போடாமல் நான் கம்யூனிட்டி வளர்க்கும் போதெல்லாம் ஐ வாஸ் கோயிங் த்ரூ லாட் ஆஃப் பர்சனல் ஸ்ட்ரகிள்ஸ். மை ப்ராஜெக்ட்ஸ் என்னால் க்ரோ பண்ண முடியல, என் டீமை க்ரோ பண்ண முடியல. ஐ குடன்ட் க்ரோ. நான் என்னால் 100 ப்ராஜெக்ட் மேலே பண்ணியிருக்கலாம். ஐ மட் 60 or something தான் 6 வருஷத்தில் நான் பேச்சுக்கு சொல்கிறேன். பட் த திங் இஸ், ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஐ தாட் ஓகே ஃபைன், ஐ நீட் டு பி தேர். ஐ கிரியேட்டட் தி ஐடியா. ஸோ பண்ணணும்னு நினச்ச ஒரு 20 விஷயத்த பண்ணல. பட் அட்லீஸ்ட் ஒரு 2-3 விஷயத்த கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுவோன்னு ஐ ரெஸ்ட்ரிக்டட். ஸோ தட்ஸ் த டிஃப்ரென்ஸ். Okay, community-led business. If you can be part of any business, any domain, like you can be a professional, you can be an entrepreneur. I mean, working professional or entrepreneur. Think about communities. ஏன்னா நம்மளால் நமக்கு ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்க முடியும்னா நம்மளை சுற்றி இருக்க எல்லாருக்கும் சால்வ் பண்ணும். ஸோ ஐ எம் a big fan of டாக்டர் அம்பேத்கர். ஸோ ஐ ஹாவ் this quote saying think for all. ஸோ அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரியில் he came from a certain place, he studied well, he could have settled abroad, he could have done lot of things for his own family. But அதெல்லாம் பண்ணாமல் he came back, he gave us RBI, he gave us all the rights, educational rights, for women rights, laws. இது எல்லா லாஸும் போட்டுட்டு, and he worked not just for the people whom others thought he represented, he worked for everybody. அவர் குறை சொன்னவங்களுக்கு சேர்த்தே தான் பண்ணார். He's a big inspiration. So think for all. If you are able to solve a problem, and if you are there, you are privileged to have the education. You are privileged to be in the city that you are born. You are privileged to be working wherever you are working or doing a business. Okay, இவ்வளோ ப்ரிவிலேஜ் வச்சுட்டு if you are going to think only about you and your family, that's not fair. Somebody else thought for the entire community. That's why you came here. Right. For example, people didn't want independence from the colonialization. We would have still been slaves. So a lot of people thought that we needed freedom. They came. People like Ambedkar or Periyar, they thought social evils வந்து நமக்கு ஃப்ரீடம் வேணும்னாங்க. So they fought for it, and now we are enjoying the benefits. அந்த மாதிரி யூ ஆர் அ ப்ராடக்ட் ஆஃப் மெனி பீப்புள் சாக்ரிஃபைஸ். நோபடி செல்ஃப் மேட் ஹியர். இது புரிஞ்சதுன்னா வாட் மினிமம் யூ கேன் டூ இஸ் யூ கேன் கிரியேட் அ கம்யூனிட்டி. அண்ட் வென் ஐ சே கம்யூனிட்டி, ஒரு வாட்ஸ்அப் குரூப் இஸ் அ கம்யூனிட்டி. ஹேவ் அ பர்பஸ், காமன் பர்பஸ், வேர் எவ்ரிபடி கேன் கம் வித்தவுட் எனி ஹைரார்கி. அதுக்குள்ளே கேன் வி டூ. டியரா இஸ் அ கம்யூனிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள். வி ஆர் ஆல் தேர் ஃபார் அ காமன் பர்பஸில். பிஎன்ஐ டியரா, வி ஆர் தேர் ஃபார் பிஸ்னஸ் க்ரோத், ரைட்? ரெஃபரல், மார்க்கெட்டிங், ஹெல்பிங் ஈச் அதர். ஸோ வி ஆர் அ கம்யூனிட்டி அண்ட் தேர் இஸ் நோ ஹைரார்கி தேர், ரைட்? ஆல் ஆர் மெம்பர்ஸ், மெம்பர் ஆஃப் டியரா, அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி தட் இஸ் அ கம்யூனிட்டி. அதில் இஃப் யூ ஆர் ஏபிள் டு கான்ட்ரிபியூட்னாலும் யூ ஆர் ஸ்டில் கான்ட்ரிபியூட்டிங் இன் வாட் எவர் வே. ஸோ
community, if you're an entrepreneur in future, apart from creating companies, you will have to create communities. பட் கம்யூனிட்டி லெட் பிஸ்னஸ்னு சொல்கிறாங்களா? ஸோ ஹவு டு யூ மேக் மணி த்ரூ கம்யூனிட்டிஸ்? See, once you have a homogeneous set of people, okay, you can sell anything to them. Genuinely நான் சொல்கிறேன், நம்ம ஏமாற்றி அவங்கள வந்து பிரெயின் வாஷ் பண்ணி பண்ணலாம் கிடையாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், let us say you have a community of bike riders. First thing you have to understand is, to run a community, it has to be self-sustainable. Which means அதோட ஆப்ரேஷன்ஸுக்காவது அது காசு பார்க்கணும். நீங்கள் ஒரு அட்மின் போட்டிருப்பீங்க, ஒரு சோஷியல் மீடியா பர்சன் போட்டிருப்பீங்க, அதுக்கு காசு வேணும். ஷூட் பண்ணணும், எடிட் பண்ணணும், காசு வேணும். ஆட் ரன் பண்ணணும், காசு வேணும். ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ் வேணும், ரெண்ட்டு கட்டணும், ஒரு இபி பில் கட்டணும், ஏதோ ஒரு எக்ஸ்பென்ஸ் வேணும். ஸோ கம்யூனிட்டியை வந்து சேரிட்டியாக இங்கே ரன் பண்ண முடியாது. யூ நீட் டு ஜென்ரேட் ரெவென்யூ. ஃபஸ்ட்டு விஷயம் அது. பட் ஒன்லி வென் யூ மேக் இனஃப் மணி, இனஃப் ப்ராஃபிட்ஸ், இஃப் யூ திங்க் த கம்யூனிட்டி இஸ் அ பிஸ்னஸ்னா தான் யூ வில் கீப் க்ரோயிங். நான் வாங்குற காசு மட்டும் வாங்கிட்டு இருப்பேன்னா நீ என்ஜிஓ மாதிரி இருப்போம். கண்டிப்பாக you will never grow. So the more surplus money you make, the more growth you can do. Now the community can have its own bylaws. It can be a founder led community or a founding members led community, or you can have your own bylaws or how you govern, how you manage, adallam separate. But a community should make money to sustain itself. Community should make more money to grow. These rendu we have to understand. Now how do you make money? The first thing is you generate money from the people. People can contribute, you can donate. பட் டொனேஷன் வரும்போது என்னமோ அவங்க மேலே இருந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து லாங் டர்மாக ஓடாது. ஏன்னா அவனுக்கு ஏதாவது பிரச்சனைனா டொனேட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிடுவான். வெளியிலேருந்து வாங்குறது அப்புறம் பார்த்துக்கலாம். பட் உள்ளுக்குள்ளே இருந்து த பீப்புள் ஆஃப் த கம்யூனிட்டி ஆர் பெனிஃபிட்டிங் அவுட் ஆஃப் இட். இட் இஸ் யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு கான்ட்ரிபியூட் மணி. நான் த கம்யூனிட்டி என்ன பண்ணணும்னா, அவங்களோட ப்ராப்ளம்ஸ் ஏதாவது சால்வ் பண்ணிவிட்டு ஒரு ட்ரேட் பண்ண முடியுமா? லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஹேவ் அ பைக்கர் கம்யூனிட்டினா, பைக்கர்ஸ்க்கு தேவையான விஷயங்களை த கம்யூனிட்டி கேன் இட் டூ. லைக் இப்போ நீங்கள் ஒரு க்ளவுஸ் வாங்கணும், நீங்கள் தனியாக வாங்கினா 100 ரூபா. நீங்கள் சைக்கிளிங் பண்ணுவீங்க இல்லையா? நீங்கள் சைக்கிளிங் போகும்போது ஒரு குரூப்பில் இருக்கீங்க, ஏதோ ஒரு பேரை போட்டு நாங்களாம் மகாபலிபுரம் சைக்கிள் கேங் ஏதோ ஒன்று வச்சுக்கிறீங்க, எம்சிஜின்னு வச்சுக்கிறீங்க. நீங்கள் ஒரு 25 பேர் இருக்கீங்க. இப்போ எவனோ ஒருத்தன் அதில் லீடராக இருந்துட்டு என்ன பண்ணுவான், நீங்கள் இப்போ சைக்கிளிங் கியர் வாங்குறீங்க, க்ளவ், நீ கேப் இதெல்லாம் வாங்கினா, தனியாக போய் வாங்கினா உங்களுக்கு எல்லா கிட்டு வாங்க ஒரு 1000 ரூபா ஆகும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு 20 பேராக சேர்ந்து வாங்கினா கேன் யூ ஹேவ் அ குரூப் டிஸ்கவுண்ட்? ஆளுக்கு ஒரு 600 ரூபாவில் கிடைக்கும். இப்போ அந்த ஆளுக்கு 600 ரூபாவில் கிடைக்கிறத ஒரு 200 ரூபா மார்க்கப் போட்டு 800க்கு விற்கலாமா? ஸோ அவங்களுக்கு 1000 ரூபாய்க்கு பதிலாக 800 கிடைக்குது. தட்ஸ் த பெனிஃபிட் ஆஃப் பீயிங் பார்ட் ஆஃப் த கம்யூனிட்டி. இவங்களுக்கு குரூப் பார்கெயின் பண்ணி 600 800 ரூபாய்க்கு விற்கலாம். ஸோ அந்த பேலன்ஸ், அந்த ஆர்பிட்ராஜ் இருக்குல்ல, ப்ரைஸ் ஆர்பிட்ராஜ், அதை கேன் வி யூஸ் இட் ஃபார் த கம்யூனிட்டிஸ் ரெவென்யூ. ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். ஸோ அந்த கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸை நம்ம சால்வ் பண்ணோம்னா த கம்யூனிட்டி வில் மேக் மணி. நவ் இப்போ என்னோட கம்யூனிட்டியில் ஐ கேன் ரன் ஒர்க் ஷாப்ஸ், ஐ கேன் ரன் ஏஐ டூல்ஸ், SaaS டூல்ஸ், ஐ கேன் ஹெல்ப் தம் கெட் ஒரு ஜாப் போர்டு பண்ணலாம். Connecting people who want jobs, connecting people who want candidates. You can run design competitions. You can conduct events. நான் வந்து sponsored events run பண்ணியிருக்கேன். Like where I get sponsorship because any event you need to invest on the event. மைக்கு செட்லேருந்து, எல்இடியிலேருந்து, ஷூட் பண்ணுறதுலேருந்து, எடிட் பண்ணுறதுலேருந்து, வாலண்டியர்ஸ் காசு தரதுலேருந்து அது இதுன்னு போயிடும். அந்த மாதிரி நான் ஒரு 4-5 ஈவெண்ட் பண்ணியிருக்கேன். மந்த்லி ஒரு ஈவெண்ட் கூட பண்ணிகிட்டு இருந்தேன், ஹடில்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட். ஸோ இதெல்லாம் ஸ்பான்சர்ஷிப் வாங்கி பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி லெட் பிஸ்னஸில் ஏகப்பட்ட மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குது. யூ ஹேவ் அ போர்ட்டல், யூ கேன் ஹேவ் அ கோர்ஸு, யூ கேன் ரன் கோஹர்ட்ஸ், யூ கேன் ஹேவ் காம்படிஷன்ஸ், ஆனுவல் ஈவெண்ட்ஸ் வைக்கலாம், மர்ச்சன்டைஸ் பண்ணலாம், சும்மா டிஷர்ட் செல் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அந்த ப்ராப்ளம்ஸுக்கு இஃப் யூ சால்வ் இட் ஜென்யூன்லி, யூ கேன் மேக் மணி. கம்யூனிட்டி இஸ் ஆல்சோ டிஸ்ட்ரிபியூஷன். பட் வாட் அப்ரோச் வி ஷுட் நாட் டேக்னா, அவங்களெல்லாம் வந்து ஒரு கவு மாதிரி பார்க்கக்கூடாது. கேஷ் கவு மாதிரி பார்த்துட்டு இவங்களை எப்படியாவது மிளகா அரைக்கணும். தெர் ஆர் சர்டன் கம்யூனிட்டிஸ் விச் டூ தட். அண்ட் வென் வி சே கம்யூனிட்டி, ஒரு கம்பெனி இஸ் அ கம்யூனிட்டி, ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு, ஒரு அசோசியேஷன், ஒரு ரெசிடென்ஷியல் அசோசியேஷன், ஸ்கூல் அலுமினை குரூப்ஸு, ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷன்ஸ், ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷன்ஸ், பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன்ஸ், ஹாபி பேஸ்டு கம்யூனிட்டிஸு, ஆர் ஒரு காமன் பர்பஸ்க்காக ஒன்றா வருவாங்க இல்லையா, வாட் எவர் காமன் பர்பஸ், இந்த அனிமல்ஸை ரெஸ்கியூ பண்ணுறோன்னு வராங்க, என்ஜிஓஸ் வராங்க. இவங்க எல்லாருமே கம்யூனிட்டிஸ் தான் அட் அ வேரியஸ் டிஃப்ரெண்ட் லெவல். ஸோ நீங்கள் ப்ராப்பர் பிஸ்னஸ் ரன் கம்யூனிட்டி அப்படின்னா இங்கே வந்து நாலேஜ் பிஸ்னஸ் தான் வந்து பெரிய விஷயம். ஸோ பேசிக்காக நீங்கள் நாலேஜை கொடுக்கலாம், அவங்களுக்கு தேவையான டூல்ஸ் கொடுக்கலாம், ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணலாம், நீங்களே ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் ரன் பண்ணிக்கலாம், கோஹர்ட்ஸ் ரன் பண்ணலாம், மர்ச்சன்டைஸ் கொடுக்கலாம், டெக் டூல்ஸ் கொடுக்கலாம், என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஸோ தட்ஸ் ஹவ் யூ கேன் மேக் மணி. நவ் ஐ டிடன்ட் ஸ்டார்ட் த கம்யூனிட்டி ஃபார் மேக்கிங் மணி. அதாவது இவ்வளோ பெருசாக பண்ணணும் அப்படின்லாம் பண்ணல. ஐ வாண்டட் டு கீப் இட் செல்ஃப் சஸ்டைனபிள். ஐ நியூ ஐ ஹேவ் டு ரன் மை பிஸ்னஸ், ஆர்கிடெக்சர் பிஸ்னஸ். ஸோ இது பண்ணணும்னு வச்சேன். என்னோட கோலே அவ்வளோதான் இருந்தது. செல்ஃப் சஸ்டெயின்டாக இருந்தாலே எனக்கு போதும்னு இருந்தது.
Tomorrow, if I want to make it a 100 crore venture, it is very easy for me to make. Okay. Provided I focus on it full time, which currently I don't want to. ஏன்னா I have more work to do in my architecture practice itselfன்றதுனால அதை பண்ணல. அண்ட் அதை பண்ணணும்னா there should be lot of other hands to come together. Is there money to be made in architecture community? நிறையா இருக்குது. எனக்கு யாராவது வந்து I will collaborate with you, let us partner அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்பா வாங்க சாமின்னு சொல்லி ஒர்க் பண்ணுவேன். ஏன்னா there's so much ideas, but implementing them takes lot of effort. Materializing them takes lot of effort, which I lack bandwidth. ஸோ அதனால தான் நான் வேறு யாராவது ஏதாவது பண்ணுறாங்கன்னா I will be like, okay, நான் collaborate பண்ணி பண்ணுறேன். Because my purpose was very clear. If you are an entrepreneur, you want to do a community based business, having a community is like a regular source of distribution. நாளைக்கு நீங்கள் எதை வேணாலும் வைக்கலாம், and you know the problem. So once you have a community, you will know their problem. If you have a student community, students have so much problems. Every solution can be made as money. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் முடிச்சுட்டு எங்கே வெளில வருவாங்க? They will either have to go for a job, they will need to know the soft skills for attending placement interviews or off-campus interviews. They will go for masters. They will need to know where the master's degrees are internationally, இந்தியாக்குள்ளே என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கணும். ஃப்யூச்சரில் மேபி they might start something. They'll want to learn a language, speaking, they'll want attires, they'll want tech tools, they'll want to participate in events, they'll want to get connected for accommodation, for printing. என்னென்னமோ இருக்குது. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி இருந்தால் there's so much money to be made. You have to choose what you have to choose. எம்ப்ளாயீஸ் இருந்தாங்கன்னா அதே தான். நீங்கள் ஒரு ஏரியாவில் இருக்கிறாங்க, நீங்கள் ஏதோ ஒரு ஏரியாவில் இருக்கீங்க, அங்கே இருக்கிற அசோசியேஷன், வாட் எவர் அசோசியேஷன், அதில் if you start conducting activities, you have so much money to be made. Understood. Depends on what you are good at, what is the demand, and that கம்யூனிட்டிஸில் வந்து அவ்வளோ காசு. ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு மெஜாரிட்டி ஆஃப் தி கம்பெனிஸ் ஆர் மிஸ்ஸிங் அவுட் ஆக்சுவலி. ஆமாம். ஸோ கம்பெனிஸ் என்ன பண்ணலான்னா இன்டர்னல் கம்யூனிட்டிஸ் அவங்களாம். ஸோ வாட் தே அண்டர்ஸ்டாண்ட், இஃப் யூ ஹேவ் 100 people ஒர்க்கிங் ஃபார் யர் கம்பெனி, இட் மீன்ஸ் தேர் ஆர் 100 people who are there. ஓகே, அவங்களுக்கு நீங்கள் சம்பளம் தரீங்க, அவங்களுக்கு வேலை பார்க்குறாங்க. அதை தாண்டி அந்த ஒருத்தர்கிட்ட நீங்கள் 1 lakh சம்பளம் தரீங்கன்னா அந்த 1 lakh எங்கே ஸ்பெண்ட் பண்ணுறோம்? அந்த 1 lakhல உங்களால் 10,000 ரூபாய்க்கு உங்களாலேயே கொடுக்க முடியும்னா யூ ஆல்ரெடி ஹேவ் 10,000 into 100. இட்ஸ் லைக் 10 lakhs worth of revenue every month. நான் சிம்பிளாக சொல்கிறேன். 1000 பேர் இருந்தாங்கன்னா யூ ஹேவ் 1 crore revenue. அவங்களுக்கு நீங்கள் இன்டர்னல் உங்களோட கம்யூனிட்டிக்கு நீங்கள் அவங்களுக்கு என்னென்னலாம் சால்வ் பண்ண முடியுமோ இட்ஸ் a win-win deal. நான் அந்த உங்கள் க்ளவ் எக்ஸாம்பிள் சொன்னது தான். அவனுக்கு தனியாக போனால் 1000 ரூபா ஆகணும், உங்கள்கிட்ட வாங்கினா 800 ரூபா ஆகணும். நீங்கள் 600 ரூபாய்க்கு வாங்கிட்டு அவனுக்கு 800 ரூபாய்க்கு கொடுக்க முடிஞ்சால் தட்ஸ் a win-win deal. ஸோ கம்பெனிஸ் வந்து இந்த கம்பெனிஸ் இந்த ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு கம்யூனிட்டி இஸ் a better term. ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஃபேமிலியை மறக்கிற அளவுக்கு வேலை வாங்குறதுக்கு பதிலாக ஒரு கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு காமன் பர்பஸ்க்கு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். See, I worked in L&T. ஓகே, இட்ஸ் a very good company, right? நான் 2 years தான் இருந்தாங்க, 1.5 2 years தான் இருந்தேன். பட் they had lot of activities inside, very lot of learnings to be there. We used to play cricket, we used to have Toastmasters இருக்கும், TT விளையாடுவோம், used to go for movies. நிறைய அஃபிஷியலாகவும் இருக்கும், நிறைய அன்அஃபிஷியலாகவும் நடக்கும். அது எதுக்கு கம்யூனிட்டிஸ் இருக்கும் பெரிய கார்பரேட். ஆமாம், அது எதுக்கு இருக்கும். டான்ஸ் ஆடுவோம், நாங்கள் ஃபேஷன் ஷோ பண்ணியிருக்கோம். ஸோ எதெல்லாம் காலேஜில் பண்ணணும் அதெல்லாம் நான் ஆக்சுவலாக L&Tல 2 வருஷம் பண்ணேன். ஒன் திங் தட் ஐ மிஸ் கம்மிங் அவுட் ஆஃப் L&T வந்து அண்ட் இட் வாஸ் அ லார்ஜ் ஹெட்ரோஜனஸ் கம்பெனி. யூ ஹேட் ஆர்கிடெக்ட்ஸ், நான் ஆர்கிடெக்சர் டீம், ஸ்ட்ரக்சரல் டீம், எலக்ட்ரிக்கல், ப்ராசஸ்ஸு, நிறைய பேர் நிறைய ஊர்லேருந்து இருப்பாங்க. ஐ ஹேட் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் ஒரிசா, குஜராத், தமிழ்நாட்டில் இருந்த பசங்களும் இருந்தாங்க. ஸோ தே வேர் அ குட் L&T ஹேஸ் அ வெரி குட் இன்டர்னல் கம்பெனி. ஐ டோன்ட் நோ அபவுட் அதர் கம்பெனிஸ், நான் ஒர்க் பண்ணதில்லை. பட் ஐ ஹோப் லாட் ஆஃப் தெம் ஹேவ். பட் இஃப் யூ ஆர் ரன்னிங் a 100 people கம்பெனி, 50 people கம்பெனினா திங்க் லைக் அ கம்யூனிட்டி அட்மின். அங்கே இருக்கிற பீப்புளை நீ எப்படி. அண்ட் அகெயின் ரிமெம்பர், when you create a company based community na, once the employee leaves they need not exit the community because the company is different, community is different. You can still have certain groups within our activities only for the employees, but வெளில போறவங்க எல்லாரும் can still be part of that community. Like how you have alumni groups இருக்கு இல்லையா காலேஜஸ், அவன் வெளில போயிட்டான் but still they are part of a group. இன்னைக்கு லார்ஜ் கார்பரேட்ஸ் alumni groups இருக்கு. அதை தான் சொல்கிறேன். அந்த மாதிரி பண்ணீங்கன்னா there's lot of give and take that is possible. See, as an architect, so design and problem solving is part and parcel of your work. So in the problem solving and design skills, how it helped in business?